ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை அரசு அடிக்கடி வெளியிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்களோட வரும் 27, 28 தேதிகளில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இந்த இதை நடத்தலாம் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இந்த டிசம்பர் இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 15வது இந்த ஊதிய ஒப்பந்தத்தை முடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க. ஏன்னா சென்ற ஆண்டே பார்த்தீங்கன்னா சரியாக நடத்தலை, தேதியுடன் காலாவதியானது, 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து தொடங்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட கோரிக்கைகள் அனைத்துமே வருத்தி இந்த போராட்டத்தை நடத்த இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ்சிசி போக்குவரத்து காலத்தில் இருக்கக்கூடிய கண்டக்டர், டிரைவர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து போஸ்டிங்கான அறிவிப்பு எப்பொழுது வரும், எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எல்லாமே இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் பட்டியலில் நமக்கு ரிலீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. 2877 போஸ்டிங்கான அறிவிப்பும் வந்துருச்சு. அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லோருமே கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், பெரிய தகவல்கள் எதுவுமே இல்லை. இது மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 100 நாளில் பார்த்தீங்கன்னா சிஎல், கண்டக்டர், டிரைவர் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. சிஎல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரவரி டிரைவர், ஆக்டிங் டிரைவர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற டிப்போவை அணுகி உங்கள்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருந்தால் உடனடியாக நீங்கள் டெம்பரவரி டிரைவராக போகலாம். ஸோ இந்த பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி டிரைவர்ஸு அதிக அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் டெம்பரவரி டிரைவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 விரைவு பேருந்துகள் தொடங்கி இருக்காரு நம்ம போக்குவரத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதிலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அப்டேட்டுமே இல்லை. ஸோ பேருந்துகள் தொடக்கப்பட்ட காலத்தில் போக்குவரத்து கழகம் மட்டுமில்லை, வேறு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட பெருசாக அந்த வேக்கன்சிஸு, அப்பாயின்மெண்ட்ஸு எதுவுமே இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இன்னும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.